Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 12 lakhs கம்மி பண்ணிட்டாங்க. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டால் கம்மி பண்ணது பெனிஃபிட் தான். வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகுமானா ஆகாது. டாக்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் 12 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு 80,000 1 லட்ச ரூபாய் டாக்ஸ் பே பண்ணுறாரு. இப்போ அந்த 1 லட்சம்ன்றது அவருக்கு சேவ் ஆகுது. அந்த 1 லட்சம் ஒரு கையில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% அந்த மாதிரி தான் சேவ் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 90% பீப்புளுமே போய் அதை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது போயிட்டு பர்ச்சேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட பிளானே வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். எக்கனாமிக் க்ரோ ஆகிறதுக்கும் ஜிடிபின்ற பேரே அவங்க எடுக்கல. அந்த கவர்மெண்ட் ஏதாவது கம்பெனிஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பெனிஃபிட்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு எக்கனாமிக் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே அவங்க பெருசாக அந்த பட்ஜெட்டில் கொடுக்கல அப்படின்றத ஒரு டிசப்பாயின்மெண்ட். டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்றக்கும் ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 12,75,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல. நீங்கள் 12,75,000 மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த டாக்ஸ் ஸ்லாப் படி ஃபர்ஸ்ட் 4 lakhsக்கு டாக்ஸ் கிடையாது, ப்ளஸ் ஒரு 75,000 உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. இப்போ 4 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்கு 5% அப்படின்னா வந்து நீங்கள் 20,000 டாக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 லட்சத்துக்கு 40,000 பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுக்கு 60,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. இப்போ லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 72% ஆஃப் த பீப்புள் சூஸ் பண்ணது வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் தான். இப்போ இந்த வருஷம் இது வேறு கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ இந்த 87% ஆஃப் த பீப்புளும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் ஆப்வியஸ்லி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்டோட பிளான் அப்படின்றது அதுதான். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. பீப்புள் எது பண்ணாலுமே, சேவ் பண்ணாலும் சரி, கன்சப்ஷன் பண்ணாலுமே சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். எல்லாரும் பேசிட்டு இருக்குது டாக்ஸ் டிடக்ஷன் பற்றி. ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஆக்சுவலாக இப்போ 12 லட்சம் வரைக்கும் நம்ம டாக்ஸே கட்ட வேணான்றதுனால இதனால மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன பலன்? ஸோ கவர்மெண்ட்டோட பிளானே வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். இப்போ ஜிடிபியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஜிடிபியில் வந்து 60% ஆஃப் த ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கன்சப்ஷனில் இருந்தால் வருது. ஸோ இப்போ மக்கள் அதிகமாக கன்சப்ஷன் பண்ணால் தான் ஜிடிபின்றது க்ரோ ஆகும். ஸோ அந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா டாக்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா டாக்ஸ் கம்மி பண்ணதுனால இப்போ நார்மலாக இப்போ உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் 12 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு 80,000 1 லட்ச ரூபாய் டாக்ஸ் பே பண்ணாரு. இப்போ அந்த 1 லட்சம்ன்றது அவருக்கு சேவ் ஆகுது. அந்த 1 லட்சம் ஒரு கையில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% அந்த மாதிரி தான் சேவ் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 90% பீப்புளுமே போய் அதை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது போயிட்டு பர்ச்சேஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷன்றது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வெளியில் போய் சோப்பு ஷாம்பு எது வாங்கினாலுமே திருப்பி அந்த கம்பெனி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கிடைக்கும். ஸோ மக்களுக்கு அதனால பெனிஃபிட் இருக்கும், ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மனசில் வச்சுக்கிட்டு தான் கவர்மெண்ட் வந்து இந்த இதை கொண்டு வந்தது, இந்த 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்றத கொண்டு வந்தது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த டாக்ஸ் லேப், இந்த நியூ டாக்ஸ் லேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ்ன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. டாக்ஸ் லேப் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 12 lakh உங்களோட ஒரு வருஷத்துக்கு ப்ளஸ் பேசிக் எசம்ஷன் ஒன்று இருக்குது, அது ஒரு 75,000. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 12,75,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் 12,75,000 மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்தந்த டாக்ஸ் ஸ்லாப் படி ஃபர்ஸ்ட் 4 lakhsக்கு டாக்ஸ் கிடையாது, ப்ளஸ் ஒரு 75,000 உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. இப்போ 4 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்கு 5% அப்படின்னா வந்து நீங்கள் 20,000 டாக்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 லட்சத்துக்கு 40,000 பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதுக்கு 60,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. இதுதான் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். 12,75,000 இருந்துச்சுன்னா டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. 12,75,000 மேலே இருக்குது அப்படின்னா அந்த 4 லட்சத்துக்கான டாக்ஸஸ் நீங்கள் பே பண்ணி தான். இப்போ 12 லட்சத்தில் மிச்சம் பிடிச்ச அந்த காசை ஏதோ ஒரு எஃப்டியில் போட்டுறாரு, இல்லை ஏதோ ஒரு ஷேர்ஸ் வாங்குறாரு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு இன்கம் வந்து டபுள் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்டில் வந்துட்டார். ஸோ 12 lakhs 18 வச்சுக்கலாமே, ஒரு 80 வந்துருச்சு, 75க்கு தாண்டி 80 வந்துருச்சு. அப்போ அந்த டாக்ஸ் ஸ்லாப்குள்ள வந்துருவார் இல்லையா? அப்போ 12 lakhs 80க்கு ஒரு டாக்ஸ் வந்து கட்டலாம். கண்டிப்பா நீங்க அந்த 12,75,000 மேல தாண்டிட்டாலே நீங்க ஸ்லாப்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துருவீங்க. ஆப்வியஸ்லி நீங்க அப்ப டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அதுல உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 5,000 10,000 வேணா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு அவங்க திருப்பி டிடக்ஷனுக்கு ஏதாவது வழிகள் பார்க்குறாங்க. டிடக்ஷன் நம்ம நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பண்ணவே முடியாது. லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து 72% ஆஃப் த பீப்புள் சூஸ் பண்ணது வந்து நியூ
நியூ டேக்ஸ் ரெஜிம் தான். ஏன்னா அது இப்போ நெக்ஸ்ட் இன்னும் இப்போ இந்த வருஷம் இது வேறு கொண்டு வந்துட்டாங்களா. ஸோ இந்த 87% ஆஃப் த பீப்புளும் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் ஆப்வியஸ்லி சூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா இன்னமும் இது ஒரு 80%, 85%, 90% வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்னும் லேட்டர் போகிற இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ன்றதே இருக்காது. ஸோ கவர்மெண்ட்டோட பிளான் அப்படின்றது அதுதான். அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் நிறைய விஷயங்கள் கொடுத்ததால ஓல்ட் டேக்ஸில் இருக்கிறவங்க பழக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்காகவே அந்த சேவிங்ஸ் பிளான் போடுறது, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அது எப்படி கண்டு போன வரைக்கும் மக்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று அவங்க வச்சிருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த 80Cலையும் இந்த 80Dலையும் கிடைக்கிற அந்த பெனிஃபிட்னால தான். இப்போ அது இல்லைன்னும் போது ஸோ பீப்புள் இதுக்கு முன்னாடி வந்து யாருமே ஹெல்த் கான்ஷியஸாக போட மாட்டாங்க. நான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு போய் டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கு பதில் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்ணேன்னு. இப்போ அது என்ன ஆகும்னா கண்டிப்பாக டவுன் ஆகும். It's sponsored by Moto mobile app. Thank you friends.